இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நம் வழிகளை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அன்று யூத ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, இன்று நம்மோடும் கூட பேசுகிறார். சீர்படுத்துகிற தேவன் நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் இந்த காலை வேளையிலே சீர்படுத்துவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம், கர்த்தருடைய பிள்ளை, விசுவாசி, ஊழியக்காரர்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நம் வாழ்க்கையிலே நாம் செய்வோமே ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா வாக்கு தத்தங்களின் படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்று யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உங்கள் வழிகளை உங்கள் கிரியைகளை நீங்கள் சீர்படுத்துங்கள், அப்பொழுது இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி, அதே போலத்தான் இந்த காலைவெளியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதில் இருக்கிற கட்டளைகளை பின்பற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.